இருக்கிறீங்க? எத்தனை பேர் வார்த்தைக்காக ரெடியா வந்திருக்கிறீங்க? பிரைஸ் தி லார்ட். வார்த்தையை கேட்கணும்னு ஒரு ஆர்வத்தோடு எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க? கர்த்தர் அவங்களை இன்னைக்கு நிரப்புவார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் இன்னைக்கு என்கிட்ட பேசணும்னு சொல்லி வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் நிரப்பி அனுப்ப போறார். அந்த எதிர்பார்ப்போடு வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை நான் வாழ்த்துக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கண்களை மூடி. கூடாரவாசி நித்தியர் இருக்கையில் நீ ஏன் கலங்குகிறாய்? கலைந்திடும் காலம் கலைந்திடும் வேஷம் நீ ஏன் பதறுகிறாய்? கூடாரவாசி நித்தியர் இருக்கையில் நீ ஏன் கலங்குகிறாய்? கடந்திடும் காலம் கலைந்திடும் வேஷம் நீ ஏன் பதறுகிறாய்? நீ மேலானவைகளை தேடு, நித்தியர் இயேசுவை நாடு. 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 இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். ஹல்லேலூயா. இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் சிறிது நேரம் சிந்தனைக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் எபிரேயருக்கு எழுதின நிருபம். எபிரேயாக்கியோன் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் அதன் 16வது வசனத்தை ஒருவர் வாசிக்கும்படி உங்களை கேட்கிறேன். 16 எபிரேயர் ஹீப்ரு. ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். ஹல்லேலூயா. பைபிள் வச்சிருக்கிறவங்க கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கொடுத்த வார்த்தைக்காய் நான் தேவனை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆதலால் கர்த்தர் என்ன பண்றாரா? தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல். யாருக்கு உதவியாக கை கொடுக்கிறாரா? ஆபிரகாமின் சந்ததிக்கு, the generation of Abraham. Praise the Lord. அவங்களுக்கு கர்த்தர் என்ன செய்யறார்? உதவியாக கை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. Praise the Lord. புரிஞ்சிச்சா? புரிஞ்சிச்சுல? முடிச்சிடலாமா? Praise the Lord. புரிஞ்சிச்சுல? கர்த்தர் தூதர்களுக்கு, தேவ தூதர்களுக்கு உதவியாக கை கொடுக்கலையா? ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கர்த்தர் என்ன செய்யறாரா? உதவியாக கை கொடுக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்லை? பிரைஸ் தி லார்ட். எதுக்கு கை கொடுக்கணும்? கர்த்தர் கை கொடுத்து வாழ்த்துங்க. ஒருவர் விஷ் பண்ணுங்களேன், விஷ் பண்ணுங்களேன் கையை கொடுத்து. இப்போ கையை கொடுத்து விஷ் பண்ணதில் நீங்கள் என்ன பெருசாக ஹெல்ப் பண்ணிட்டீங்க? நீங்கள் கை கொடுத்ததில் அவங்களுக்கு ஆறுதல் அடைஞ்சிடுச்சா? பவர் டிரான்ஸ்ஃபர் ஆகுதா? ஸ்தோத்திரம். எத்தனை பேர் உதவிக்காக கை கொடுத்துருக்கிறீங்க? சபையில், வேலை ஸ்தலத்தில் உதவிக்காக எத்தனை பேர் கை கொடுத்துருக்கிறீங்க? கொடுத்துருக்கிறீங்களா? எப்படிப்பட்ட உதவிக்கு கை கொடுத்தீங்க சிஸ்டர்? எத்தனை பேர் கொடுத்துருக்கிறீங்களா உதவிக்காக? ஃப்ரெண்ட்ஸுக்கு, கூட உள்ள வேலை பார்க்குறவங்களுக்கு கை கொடுத்துருக்குறீங்களா? அப்படியா?
ஸ்தோத்திரம். அட்லீஸ்ட் அதையாவது அனுபவிச்சிருக்கிறாங்க. யாரோ ஒருவர் கொடுத்த உதவியை அவங்க என்ன செய்திருக்கிறாங்க? அனுபவிச்சிருக்கிறாங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் சொல்கிறாரு, நான் ஆபிரகாமின் சந்ததிக்கு என்ன செய்கிறேன்? உதவியாக கை கொடுக்கிறேன். இந்த நாளில் கேட்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்கிறாரு, ஐ வில் ஹெல்ப் யூ. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். யாருக்கெல்லாம் உதவி வேணும்? கை கொடுக்கணும்னா இதில் 2 குரூப் ஆஃப் பீப்புளை ஆண்டவர் சொல்கிறார். ஒன்று ஆபிரகாமின் சந்ததி, இன்னொன்று தேவதூதர்கள். தேவதூதருக்கு ஆண்டவர் கை கொடுக்கலையா, ஆபிரகாமின் சந்ததிக்கு கர்த்தர் கை கொடுக்கிறார். அது எப்படி? உதவியாக கை கொடுக்கிறார். ஏன் தேவதூதருக்கு உதவியாக கை கொடுக்கணும்? இங்கே யாரு மேசியா? இதில் யாரு? நீங்கள் தேவதூதரா ஆபிரகாமின் சந்ததியா? 2 பேர் இருக்கிறாங்க பாருங்க. ஒருத்தர் தேவதூதன், இன்னொருத்தர் ஆபிரகாமின் சந்ததி. ஆண்டவர் மேல இருந்து தேவதூதனுக்கு கீழே இருக்கிற தேவதூதனுக்கு கை கொடுக்காம யாருக்கு கை கொடுக்கிறாரா? ஆபிரகாமின் சந்ததிக்கு கையை கொடுத்து தூக்குறார். ஹல்லேலூயா, தூக்கி உயர்த்துறாரு தேவன். ஹல்லேலூயா. 2 பேரும் எங்க தான் இருக்கிறாங்க? தேவதூதனும் கீழே தான் கிடக்கிறான். ஆமாவா? 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 தேவதூதனும் கீழே தான் இருக்கிறான், ஆபிரகாமின் சந்ததியும் கீழே தான் கிடக்கு. ஹல்லேலூயா. ஆமாவா? ட்விஸ்டா இருக்கு. கர்த்தர் தேவதூதனுக்கு கை கொடுக்கலையா, ஆபிரகாமின் சந்ததிக்கு கை கொடுக்கிறார் உதவியாக. ஏன்? 2 பேரும் கீழே தான் இருக்கிறாங்க. 2 பேரும் எங்கே தான் இருக்கிறாங்க? கீழே தான் இருக்கிறாங்க. விழுந்த அனுபவத்தில் தான் இருக்கிறாங்க. அது யாரு? தேவதூதன் லூசிஃபர். பிரைஸ் தி லார்ட். அவன் என்ன செய்துட்டான்? கீழே விழுந்துட்டான். மனுஷன் என்ன செய்துட்டான்? ஆதாம் கீழே விழுந்துட்டான். 2 பேருமே விழுந்த அனுபவம் தான். பிரைஸ் காட். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை எடுத்து வாசிங்க. 14ஆம் அதிகாரம், அதன் 12, 14, 12 முதல் 14 வரை. அதிகாலையின் மகனாகிய விடுவெள்ளி. யாரை சொல்றார் ஆண்டவர்? சாத்தான. சாத்தான் அப்ப என்ன ஒரு பொசிஷன்ல இருந்திருக்கிறான்னு பாருங்களேன். அவனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே. அப்புறம் அவன் என்ன பண்ணிட்டான்? அவனுக்கு இருந்த மேன்மையிலிருந்து என்ன செய்துட்டான்? கீழே விழுந்துட்டான். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் அவனை மேன்மையாக தான் படைத்து வைத்திருந்தார். அவன் துதிக்கிற கேரூப் தெரியுமா? கேரூபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. கேருபீனா தெரியுமா? கேருபீன்கள் தெரியுமா? ஆண்டவரை எப்பொழுதும் துதித்து கொண்டே இருப்பாங்க. அவங்களுக்கு 6 சட்டைகள் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். 24/7 அவங்களுக்கு துதிக்கிறது தான் வேலை. பிரைஸ் காட். அவன் அப்படியாக உண்டாக்கப்பட்ட ஒரு கேரூப். அவனை குறித்து வசனம் சொல்லுகிறது, அவன் விடிவெள்ளி, அதிகாலையின் விடிவெள்ளி மகனா? அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளி. லூசிஃபரை குறித்து, பிசாசை குறித்து கர்த்தர் வார்த்தை சொல்றார் பாருங்க. அப்படிப்பட்ட மேன்மையில் இருந்த அந்த மனுஷன் என்ன செய்யப்பட்டான்? தரையில விழ பண்ணப்பட்டான். ஏன்? வாய். அப்புறம் உன்னதமானவருக்கு ஒப்பானுவேன் என்றும் அவன் இருதயத்தில் தான் சொன்னானோ. எங்க சொன்னான்? நம்முடைய இருதயம் எப்படி இருக்கு? வெளியில சிரிச்சுக்கிட்டே உள்ள என்ன பேசுறீங்க கர்த்தருக்கு தெரியும். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட மேட்டிமையான எண்ணம் இருக்கு கர்த்தருக்கு தெரியும். இந்த மேன்மையினால தான் அவன் கீழே விழ தள்ளப்பட்டான். இருக்கிற மேன்மையை பாதுகாத்துக்கணும், தக்க வச்சு கொள்ளணும். ஹல்லேலூயா. தக்க வச்சு கொள்ளணும்.
அவன் தன்னை உயர்த்த 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 வருத்த அவன் இருதயத்தில் தான் உயர்த்தினா, கர்த்தர் அவனை கீழே தள்ளினார். பிரைஸ் தி லார்ட். மேட்டிமை எப்பவுமே வந்துடக்கூடாது. ஆண்டவருடைய சமூகத்தில் எந்த அளவுக்கு நம்மை தாழ்த்த முடியுமோ அந்த அளவுக்கு தாழ்த்தணும். ஒரு நிமிஷம்தான், இமை பொழுதுல, அவ்வளோதான். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதிருக்க எச்சரிக்கையாக இருக்கணும். எச்சரிக்கையாக இருக்கணும். கர்த்தர் அவ்வளோ பெரிய மேன்மையை அவனுக்கு கொடுத்து வைத்திருந்தார். அவரை துதிக்கிற துதி நம்முடைய நாவலை எப்பவும் நமக்கு தந்துக்கிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை உயர்த்துகிற அந்த கனத்தை கர்த்தர் நமக்கு தந்து கொண்டே இருக்கிறார். இந்த மேன்மையை நாம் எப்பொழுதும் என்ன செய்யக்கூடாது, விட்டுறக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் கிருபையாய் கொடுத்திருக்கிறார். இருதயம் எப்படிப்பட்ட இருதயமா இருக்கு. கர்த்தர் தூரத்திலிருந்து மனுஷனுடைய இருதயத்தை அறிகிறார். பிரைஸ் தி லார்ட். மேட்டிமையானவனை தூரத்திலிருந்து அறிகிறார். கர்த்தருடைய சமூகத்தில் தாழ்மைப்படுத்துங்க, தாழ்மைப்படுங்க. ஹல்லேலூயா. தாழ்மை உள்ளவனுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். அவருடைய கிருபை வேணும் இந்த பூமியில் வாழ. இந்த மாம்சத்தில் ஜெயிக்கணும்னா அவருடைய கிருபை இன்னும் அதிகமாக வேணும். கர்த்தருடைய சமூகத்தில் தாழ்த்தணும். அப்படிப்பட்ட மேட்டிமை நமக்கு வந்துடவே கூடாது. ஹல்லேலூயா. ஒரு நேரம் அவருடைய சமூகத்தில் வந்துடவே கூடாது. பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் என்ன செய்கிறாரு, அவர் எதிர்க்கிற ஒரே ஒரு விஷயம் இதுதான். பிரைஸ் காட். அந்த குணம் மட்டும் நமக்குள்ள இருதயத்தில் வந்துடக்கூடாது. அவன் இருதயத்தில் தான் எண்ணம் கொண்டான். அவனை கர்த்தர் என்ன செய்தார், கீழே விழ தள்ளினார். பிரைஸ் தி லார்ட். எவ்வளோ ஒரு மேன்மையை துறந்தான் தெரியுமா, எவ்வளோ பெரிய ஒரு மேன்மையை இழந்தான் தெரியுமா. ஆண்டவருடைய அந்த சிங்காசனத்தில் அங்கே இருக்கக்கூடிய அந்த பொசிஷனை இழந்து இங்கே வந்து பூமியில், ஹல்லேலூயா, இந்த பாதாளத்தில் வந்து கிடக்கிறான். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் அதனால தான் சொல்றாரு, நான் அவனுக்கு உதவியாய் கரம் நீட்டல. மனுஷன் எப்படி விழுந்தான், அவனும் இதே தான் செய்தான். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து யாரை போல இருப்பீர்கள். பிசாசு மனுஷங்கிட்ட சொல்றான், நீ யாரை போல இருப்ப, தேவர்களை போல இருப்ப. அங்க லூசிபர்ட்ட இருதயத்துக்குள்ள என்ன எண்ணம் வந்துச்சு, நான் தேவனுக்கு ஒப்பாவேன். இங்க ஆதாமுக்கு என்ன டிசீவிங் வார்த்தையை கொடுக்கிறான், நீ தேவனுக்கு ஒப்பாயிருவ, நீ அப்படியாக்கும், நீ இப்படியாக்கும், ஆணையாக்கும், பூனையாக்கும் சொல்லி தூக்கி தூக்கி உயர்த்தி வைக்கிறானா. ரொம்ப கேர்ஃபுல்லாயிரு. தூக்க 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 ஹைட் அதிகமாகுது. ஹல்லேலூயா. உன்னை தூக்க தூக்க அந்த டிஸ்டன்ஸ் அதிகமாக அதிகமாக கீழே விழும்போது அதனுடைய எஃபெக்ட் கூடுதலாக இருக்கும். இந்த ஹைட்லேருந்து கீழே விழுந்தா சின்ன காயத்தில் போயிடுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எச்சரிக்கையாக இருக்கணும். உயர்த்துறானா மனுஷன், ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். கீழே விழும்போது பாதிப்பு அதிகம், டேமேஜ், ஃப்ராக்சர், நடக்க முடியாது, படுக்க. பிரைஸ் தி லார்ட். பெருமை உள்ள வந்துடும். மனுஷனிடத்துல பிசாசாதான் தான் சொன்னான், நீ தேவனுக்கு ஒப்பாயிருவ. அங்க லூசிபரையும் டிசீவ் பண்ணது தான் அவனுக்குள்ள மனசுல, நீ தேவனை போல ஒப்பாயிருவ. இங்கேயும் இந்த மனுஷனுக்குள்ள என்ன வந்துச்சு, தேவனுக்கு நிகராயிருவ, தேவனை போல ஆயிருவ, தேவர்களை போல இருப்பீர்கள். பிரைஸ் தி லார்ட். இங்கேயும் தேவதூதனுக்கு கொடுக்கப்பட்ட அவனுடைய எண்ணம் வந்தது என்னது, நான் தேவனை போல மாறிடுவேன். ரெண்டு பேரும் ஒரே விதமான, ஆல்மோஸ்ட் ஒரே விதமான பாவம் தான் செய்தாங்க. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நான் தூதனுக்கு, தேவதூதனுக்கு கை கொடாமல், உதவியாக கை கொடாமல் யாருக்கு கை கொடுப்பேன், ஆபிரகாமின் குமாரனாகிய உனக்கு கை கொடுப்பேன். விழுந்து கிடக்கிற அனுபவத்தில் இருக்கிற உன்னை தூக்கி எடுக்க என் தேவன் போதுமானவன். பிரைஸ் தி லார்ட். விழுந்துட்டேன்னு சொல்லிட்டு அதிலே கிடக்காத, தூசியை உதறிட்டு எழும்பு. அவர் உன்னை தூக்க ஆயத்தமா இருக்கிறார். அவர் உன்னை உயர்த்த ஆயத்தமா இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அதுதான் வார்த்தையை சொல்லி இருக்கிற, என்ன, நான் உனக்கு உதவியாக கை கொடுக்க போறேன். நீ எந்த பாவத்தில் விழுந்து கிடக்கிற அதிலிருந்து தூக்க என் தேவன் போதுமானவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த போராட்டத்தில் நீ தவித்து கொண்டு இருக்கிற அதிலிருந்து தூக்க என் தேவன் போதுமானவரா இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அவர் உதவிக்கரம் நீட்ட ஆயத்தமா இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். மனுஷன் கை நீட்டினா கூட சில நேரத்தில் விட்டுருவாங்க. அவனால் மேக்சிமம் எந்த அளவுக்கு தாங்க முடியும், தூக்கிட முடியுமா எந்த மனுஷனாலையும். ஹல்லேலூயா.
எவ்வளோ நேரம் தூக்கி வச்சிருக்க முடியும்? மனைவி எத்தனை நேரம் தூக்கி வச்சிருக்க முடியும்? பிள்ளைகள் எவ்வளோ நேரம் தூக்கி வச்சிருக்க முடியும்? புருஷன் எவ்வளோ நேரம் நீங்கள் தூக்கி வச்சிருக்க முடியும்? முடியாது. கடைசி வரை சுமந்துட்டு போகணும்னா அப்பா ஏசப்பா தான் நமக்கு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அவரு தான் சுமக்கணும், அவரு தான் நமக்கு உதவி செய்யணும். அதை தான் ஆண்டவர் வார்த்தையினால் அனுப்பியிருக்கிறாரு. நான் உனக்கு உதவி செய்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஐ வில் ஹெல்ப் யூ. பிரைஸ் காட். நீ விழுந்து விழுந்து எழும்புகிற அனுபவத்தில் இருக்கிறியா? விழுந்து போனையா? பரவாயில்ல, நான் உன்னை உதவி பண்றேன். உன்ன மாதிரி ஒரு பொசிஷன்ல இருந்து அவனை தான் நான் அவனை வெறுத்துட்டேன் தெரியுமா? ஆண்டவர் சொல்றார், நான் ஏசாவை வெறுத்து யாக்கோபை என்ன செய்தேன்? சிநேகித்தேன். I love Jacob. Praise God. யாரை வெறுத்தேன்? ஆமா, ஏசாவை வெறுத்தேன். He loved you. அதனால தான் கர்த்தர் கொண்டு வந்திருக்கார். அப்படி யாக்கோபே இருந்துட்டா சுதந்திரிக்க முடியுமா? முடியாது. யாக்கோபு இஸ்ரவேலாய் மாறணும். யாக்கோபு இஸ்ரவேலாய் மாறணும். எத்தன் மாறணும். எத்த மாத்தும்படியாதான் கர்த்தர் இங்க கொண்டு வந்திருக்காரு. எத்த மாத்தி தான் இஸ்ரவேலுக்கு கொண்டு போவாரு. அதுவரை நீ மாமா வீட்டில் கஷ்டப்படுவ, துன்பப்படுவ, தொல்லைகள் வரும். அதெல்லாம் மாறணும். கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் மாற்றி உன்னை தூக்குவார். பிரைஸ் தி லார்ட். உன் பேரை மாற்றுவார். உன்னை கர்த்தர் பெருமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் ஏசாவை வெறுத்து நம்மை நினைவு கூர்ந்திருக்கிறார். ஹல்லேலூயா. என்னை நேசிக்கிறார். எத்தனை பேர் சொல்லுவீங்க? He loves me. ஹல்லேலூயா. ஒரு கூட்ட ஜனத்தை வெறுத்து கர்த்தர் ஒரு கூட்ட ஜனத்தை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. தேவதூதனுக்கு அவர் உதவியாக கை கொடாமல் அவனும் அதே தானே நினைச்சான். நீ தேவனை போயில ஆறிவேன்னு சொல்லி அவனும் அதை தானே நினைச்சான். இவங்களும் வஞ்சிக்கப்பட்டது அதனால தானே. நீங்க தேவரைகளை போல் ஆயிருவீங்கன்னு சொல்லி தானே வஞ்சிக்கப்பட்டாங்க. ரெண்டு பேருமே ஒரே கேட்டகரி தானே. ஆனாலும் கர்த்தர் யாரை நேசிக்கிறார் தெரியுமா? விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை இழுத்து கட்டும்படி. ஹல்லேலூயா. விழுந்து போன ஆபிரகாமின் சந்ததியை எழுந்து கட்டும்படி கர்த்தர் நேசிக்கிறார். வார்த்தையை கொடுத்து அனுப்புறார். ஹல்லேலூயா. I will build you. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விழுந்து விழுந்து எழும்பின அனுபவம் இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் உன்னை எழுப்ப, தூக்கி நிறுத்த, உயர்த்த என் தேவன் போதுமானவர். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கணும். ஹல்லேலூயா. எத்தனா எங்கே போக முடியாது. ஆமாம், இஸ்ரவேலுக்கு திரும்ப முடியாது. வேணா வருவ, ஆனால் வழியில் மாறணும். கர்த்தர் மாற்றணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாக்கோபை நேசிச்சாரு. ஆண்டவர் யாக்கோபை தான் நேசிச்சாரு. ஆனா மாற்றப்படாம அவன் இஸ்ரவேலுக்குள்ள வர முடியாது. பிரைஸ் தி லார்ட். நீ மாறாம அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. வார்த்தையை கேட்கிற ஆண்டவர் நேசிக்கிறாரு. சரிதான் மகனே, கர்த்தர் என்ன நேசிக்கிறது. ஆமா, நீ மாறணும், நான் மாறணும். பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கணும்னா இந்த யாக்கோபு இஸ்ரவேலாய் மாறணும். யாபோக் காற்றின் கரையில் கர்த்தரை போய் பிடித்தான் பாருங்க. பிடிங்க ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விட மாட்டேன், போக விட மாட்டேன். ஆண்டவரை போய் பிடிச்சான்ல, அப்படி பிடிங்க. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் அவங்கிட்ட கெஞ்சுறாரு, என்ன போக விடு. கதறு ஆண்டவருடைய சமூகத்தில். ஆண்டவரை விட்டுறாத. உன் நிலைமையை கர்த்தர் மாற்றுவார். பிரைஸ் தி லார்ட். அவர் உதவி செய்ய என் தேவன் போதுமானவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் தூதர்களுக்கு கை கொடுக்க, உதவி செய்ய கை கொடுக்கும்படி வரலங்க. அவர் யாருக்கு தெரியுமா? விழுந்து போன என்ன தூக்கி நிறுத்தணும்னு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. விழுந்து போன உங்களை தூக்கி நிறுத்தணும்னு வந்திருக்காரு. நீ விழுந்து விழுந்து எழும்பின அனுபவம் போதும் மகனே. ஆண்டவரை நோக்கி பாரு. ஹல்லேலூயா. எந்த இடத்துல நீ விழுந்து கிடக்கிறியோ அந்த இடத்துல இருந்து கூப்பிடு. பிரைஸ் தி லார்ட். பேதுரு கடல்ல நடக்கும்போது அவனுக்கு சிறிய ஒரு அவிசுவாசம் வந்ததுனால மூழ்கிக்கிட்டு இருக்கிறான். மூழ்கிக்கிட்டு இருந்தவன் இயேசுவேன்னு கூப்பிடான் பாருங்க. கரத்தை பிடித்து தூக்கினார் ஆண்டவர். ஹல்லேலூயா. நீ தூக்குறதுக்கு கூப்பிடு. நேரத்தை செலவழி ஆண்டவருடைய சமூகத்தில். ஆண்டவரோட ஒப்புரவாகு. ஆண்டவரை விடாத, ஏசப்பாவை விடாத. நீ அவர் உதவி செய்ய போதுமானவராக இருக்கிறார். நீ எந்த சிச்சுவேஷன்ல இருக்கிற? ஒரு ஒரு அதெல்லாம் ஒரு பொருட்டே இல்லைங்க. நம்ம கடந்து போகிற எந்த ஒரு சிச்சுவேஷனும் அவருக்கு அது லேசான காரியம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? லேசான காரியம் ஆண்டவருக்கு. பலன் உள்ளவன் பலன் இல்லாதவன் யாரா இருந்தாலும் உதவி செய்வது என் தேவனுக்கு லேசான காரியம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பிரைஸ் தி லார்ட். நீ போய்கிட்டு இருக்கிற இந்த சிச்சுவேஷனை தலைகளை மாற்றுறதுக்கு என் தேவனுக்கு அது லேசான காரியம். ஹல்லேலூயா. நீ படுகிற இந்த உபத்திரவத்தை மாற்றுவதற்கு என் தேவனுக்கு அது லேசான காரியம். அவர் உதவி செய்ய போதுமானவராக இருக்கிறார். He is ready to help you. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவர் கையை நீட்டிக்கிட்டே இருக்கார் உன்னை தூக்கி விடும்படி. அவர் மட்டும் பிசாசுக்கு கை நீட்டிருந்தா அவன் பிடிச்சி ஓடி வந்திருப்பான் மேலே. ஹல்லேலூயா.
பிரைஸ் தி லார்ட். பிசாசும் இயேசுவை கண்டா நடுங்கும். ஹல்லேலூயா. பிசாசு என்ன செய்யும்? இயேசுவை கண்டா நடுங்கும். அப்படி ஹல்லேலூயா. கெனசரத்து கடலருகில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து போகும்போது அந்த பிசாசு ஓடி வருது. ஐயரே, எங்களை ஏன் இப்போ துன்பப்படுத்துறீங்க? காலம் இன்னும் வரலையே. நடுங்குது, பிசாசு நடுங்குது, மனுஷனும் நடுங்குறான். ஹல்லேலூயா. நடிக்கிறானா நடுங்குறானா? நடிக்கிறானா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிசாசு ரியலி நடுங்குது. பிசாசு ரியலி நடுங்குது. ஆனால் அவங்களுக்கு கை கொடுக்கிறதுக்கு ஆண்டவர் முன் வரல. யாருக்கு தெரியுமா? நடிக்கிற நமக்கு கை கொடுக்க முன் வந்திருக்கார். பிரைஸ் தி லார்ட். அவர் கையை நீட்டிக்கிட்டே இருக்கார். எப்போ நீ பிடிப்ப, எப்போ உன்னை தூக்குறதுக்கு. பிரைஸ் தி லார்ட். நீ விழுந்து எதில் விழுந்து கிடக்கிற, அங்கேருந்து கையை நீட்டு. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். என் தேவன் கையை பிடித்து தூக்கி எடுத்து நிறுத்த என் தேவன் போதுமானவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரை என்ன தூக்குங்கப்பா, எனக்கு உதவி பண்ணுங்க. ஹல்லேலூயா. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். யாரிடத்துலேருந்து உனக்கு ஒத்தாசை வேணும்? எந்த மனுஷன்ட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கிற? எந்த மனுஷன்ட்டு வராது. உனக்கு ஒத்தாசை வேணும்னா அது பரத்திலேருந்து வந்தால் மட்டும்தான் முடியும். ஹல்லேலூயா. அவர் மட்டும் உனக்கு ஒத்தாசை அனுப்புனா யாராலும் அதை எதிர்க்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் திறந்தா அது யாராலும் பூட்ட முடியாது. கர்த்தர் பூட்டினார்னா அது யாராலும் திறக்கவும் முடியாது. கர்த்தர் யோபுக்கு கொஞ்சம் தான் திறந்து கொடுத்தார். ஹல்லேலூயா. அவன் முன்னிலைமை பார்க்கலும் பின்னிலைமை படுமோசமாயிடுச்சு. ஹல்லேலூயா. கர்த்தர் கொஞ்சம் தான் பெர்மிஷன் கொடுத்தார். அவன் ஜீவனை தவிர பாக்கி எல்லாத்தையும் எடுக்க பெர்மிஷன் கொடுத்தார். ஆண்டவர் நமக்கெல்லாம் பெர்மிஷன் கொடுக்காம வச்சிருக்கிறார். அதனால தான் இப்போ இருந்துக்கிட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் மட்டும் பெர்மிஷன் கொடுத்திருந்தார்னா நம்ம இப்போ எல்லாம் இப்படி இருக்க மாட்டோம். இப்படி இருக்க முடியாது நினைக்காதீங்க. கர்த்தர் கிருபையாய் ஒவ்வொரு நாளும் நடத்தி வருகிறார். அந்த கிருபையை ஒவ்வொரு நாளும் நினைத்து பார்க்கணும். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் கிருபையை கேட்கணும். ஹல்லேலூயா. அந்த கிருபையை ஒவ்வொரு நாள் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. நான் விழுந்து போவேன், நான் விழுகிறேன், என் மாமிசம் விழுந்து போகிற அனுபவத்தில் இருக்கு, நான் விழுந்து போவேன், என்னை தூக்குங்கப்பா. எனக்கு அந்த இடத்துல இருந்து வரணும்னு தோணுது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், இது செய்யணும்னு எனக்கு சிந்தையில இல்லை, ஆனாலும் என்ன செய்யறது, அதையே செய்ய நேரிடுகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அப்படிப்பட்ட சோதனை வந்துச்சுன்னா நீங்களும் நானே மாத்திரம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. பவுலிடத்தில் ஆண்டவர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும். ஆண்டவருடைய கிருபையை கேளு. நிற்கணும்னா ஆண்டவருடைய கிருபையை கேளு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? ஆண்டவர் உதவி பண்ண என் தேவன் போதுமானவராக இருக்கிறார். அவர் யாருக்கு உதவி பண்ணலையா? ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு உதவி செய்யாமல் நம்மை கொண்டு ஹல்லேலூயா நமக்கு அது ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி அனுப்பி விடுறார் வார்த்தை. பிரைஸ் தி லார்ட். எந்த 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 இடத்துல உங்களுக்கு உதவி வேணும் அவரை கேளுங்க. எந்த மனுஷனுக்கிட்ட போய் நின்றுட்டு இருக்கிறீங்க? எந்த காரியத்துக்காக எந்த மனுஷனிடத்துல போய் நின்றுட்டு இருக்கிறீங்க? அவரை கேளுங்க. ஜாதிகளையும் ஜனங்களையும் கொள்ளை பொருளாக கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த ராஜகுமாரத்தி நடனமாடி ஏரோதுவை குஷிப்படுத்தினா பாருங்க. அந்த மனுஷன் என்ன தெரியுமா சொன்னான்? நீ கேளு, ராஜ்யத்தில் பாதியும் தருவேன். ராஜ்யத்தில் பாதினா என்ன தெரியுமாங்க? நீங்கள் இப்படி இங்கே வந்து கஷ்டப்படணும் அவசியமே இல்லை. குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு சொந்த தேசத்தை திறந்து நம்ம எல்லாம் வந்து கஷ்டப்படணும் அவசியம் இல்லை. அந்த மனுஷனே அந்த பொண்ணுக்கு தன்னை மகிழ்வித்த, ஒரு ராஜாவை மகிழ்வித்த ஒரு சிறுமிக்கு அவன் ராஜ்யத்திலேயே பாதியை கொடுக்கிறேன்னு சொன்னா, என்னை ஏசப்பாவை மகிழ்வித்து பாரு. ஹல்லேலூயா. அவனிலும் பெரியவர் என் தேவன். ஹல்லேலூயா. அவரை மட்டும் மகிமைப்படுத்து, அவரை மட்டும் மகிழ பண்ண பாரு. அவரை நான் எப்படி குஷிப்படுத்தலாம், அவரை நான் எப்படி மகிழ பண்ணலாம். பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொரு நாளும் அதை சிந்தனையா இருக்கணும், அது நம்முடைய எண்ணமா இருக்கணும். என் இயேசுவை நான் எப்படி மகிமைப்படுத்தணும், என் இயேசுவை நான் எப்படி மகிழ பண்ணணும், நான் என்ன பண்ண அவர் மகிழுவாரு, அதை யோசி, செயல்படு. இந்த நீ போயிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலை மாறும். பிரைஸ் தி லார்ட்.
முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேடு, அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கர்த்தர் கூட்டி கொடுப்பார், சமாதானத்தை கூட்டி கொடுப்பார், சந்தோஷத்தை கூட்டி கொடுப்பார், ஐஸ்வர்யத்தை கூட்டி கொடுப்பார். நீ சமாதானத்தை தேடி எங்க நடக்கிற? யாருக்கிட்ட போற? மனுஷன் இடத்துலையா? டெஃபினெட்லி நோ. அது டெம்பரரி சொல்யூஷன் தான். நீ மாம்சத்தை தேடி போனா அது டெம்பரரியாக தான் இருக்கும். ஏசப்பாவை தேடி போகிறோம். ஹல்லேலூயா. அவர் உதவி செய்ய தேவன் போதுமானவராக இருக்கிறார். அவர் உதவி செய்வேன்னு சொல்கிறாரு. நீ உதவி கரம் நீட்டு. ஹல்லேலூயா. அவர் நீட்டிக்கிட்டே இருக்கார். உன் கரத்தை நீட்டு. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உன் கரத்தை நீட்டு என் ஆண்டவர் இடத்துல. பிரைஸ் காட். அந்த வசனத்தை பாருங்க, எபிரேயர் 2:16 என்ன வாசிச்சோம்? ஆதலால். ஆதலால் என்ன? ஆதலால் என்ன? அது ஆதலால் 10வது வசனம் ஒரு வாசிங்க. ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் யாரு? ஓகே, அடுத்தது Praise the Lord. Hallelujah. புரிஞ்சிச்சா? ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் யாரு? ஆண்டவராகிய தேவன். Praise the Lord. அநேகம் பிள்ளைகளை இங்க இருக்கிற அநேகரை, கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிற அநேகரை, இந்த பூமியில் இருக்கிற அநேகரை எங்க கொண்டு வந்து சேர்க்கணுமா? மகிமையில, இந்த க்ளோரி, அந்த மகிமையில கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதி யாரு? ரட்சிப்பின் அதிபதி யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவருடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துவது அவருக்கு ஏற்றது. ஹல்லேலூயா. யார? கர்த்தர் ஆண்டவர் யாரையா? இயேசு கிறிஸ்துவை உபத்திரவத்தினால என்ன செய்யறாராம்? பூரணப்படுத்துகிறார். பிரைஸ் தி லார்ட். எதனால பூரணப்படுத்துகிறார்? உபத்திரவத்தினாலே பூரணப்படுத்துகிறார். யார? இயேசு கிறிஸ்துவை. பிரைஸ் தி லார்ட். தி மீனிங் என்ன சொல்லுது வார்த்தை? இதுல இருந்து சபைக்கு என்ன சொல்லப்படுறது? சபைக்கு கர்த்தர் என்ன சொல்றாரு? அநேகம் பிள்ளைகளை மகிமையிலே கொண்டு வந்து சேர்க்க. இந்த ஜேஎம்எஃப்ல இப்போ எத்தனை பேர் இருக்கிறீங்க? குரூப்பில் 90 பேரோ சம்திங் இருக்கிறீங்க. பிரைஸ் தி லார்ட். ப்ரெசன்ட்லி 50-60 பேர் இருக்கலாம். பிரைஸ் காட். இந்த ஜனத்தை மகிமையில் சேர்க்கும்படி கர்த்தர் இந்த பூமியில் மனுஷர்களை தெரிந்து கொண்டார். யாரெல்லாம் தெரிந்து கொண்டார்? ஜேஎம்எஃப் எப்படிங்க தொடங்கப்பட்டது தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? ஜேஎம்எஃப் தொடங்கப்பட்டது தெரியுமா? 7 ஆண்டுகள் ஆயிற்று. 7 ஆண்டுகளுக்கு முன்பாக கொஞ்சம் நபரை, பிரைஸ் தி லார்ட், ஒரு 7 பேரை, இங்கே இருக்கிறீங்களா? 7 பேர் இருக்கிறீங்களா? கையை தூக்குவீங்களா? இருக்கிற 7 பேர் கையை தூக்குவீங்க? 1 2 3. வேற யாரு? எட்வின் பிரதர். 1 2 3 4 5. மார்டின். அப்புறம் சுந்தரங்கள். பிரைஸ் தி லார்ட். இந்த 7 பேரை கர்த்தர் ஒரு ஸ்தலத்திலிருந்து கொண்டு வந்து பிரித்து எடுத்து கொண்டு வந்து ஒரு சபையை ஆரம்பித்து 7 பேரை வைத்து 7 வருஷத்தில் 70 பேராய் மாற்றி. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அந்த 70 பேரை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் இந்த 7 பேரை ரட்சிப்பின் அனுபவத்தில் கொண்டு வந்து சேர்க்கும்படியாய் கர்த்தர் யாரை எடுத்து பயன்படுத்தினாரா? யாரை எடுத்து பயன்படுத்தினார் பூமியில்? இந்த NIV இருக்கா? NIV இருக்கா? NIV எடுத்து வாசிங்க. It was lifting that God, for whom and through whom everything exists, should make the pioneer of the salvation. யாரு? To make the pioneer of the salvation. என்னதுமா? Pioneer of the salvation. எங்க கொண்டு போறாரு? சஃபரிங்ல கொண்டுட்டு போய் எதுக்கா? perfection. He is expecting some perfection. Praise the Lord. Who are the pioneers here? யாரெல்லாம் பயனியராக இருக்கிறீங்க?
இந்த ஜனங்கள் கூடி வரும்படி கர்த்தர் முன்குறித்து எத்தனை பேரை கொண்டு வந்தாங்களே, இவங்க எல்லாமே பயனியர் தான். ஏன் தெரியுமா இவங்களுக்கு உபத்திரவம் வருது? ஏன் தெரியுமா போராட்டம் வருது? எதுக்காக? கர்த்தர் பூரணப்படுத்த போறார். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. எதுக்காக எனக்கு ஒரு கண்ணி வச்சிருக்கு? எதுக்காக இவங்க அகைன்ஸ்டா இருக்கிறாங்க? கர்த்தர் என்னை பூரணப்படுத்த போறார். ஹalleluya. இயேசு கிறிஸ்துவையே பூரணப்படுத்தினவர் எனக்கு அதை தான் செய்ய போறார். ஹalleluya. மகிமையில கொண்டு சேர்க்கும்படியா கூடி வந்திருக்கிற அந்த சபையில கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் மகிமையில போய் சேர்க்கும்படி எனக்கு உபத்திரவம் ஒரு ஏன் தெரியுமா? நான் சரியானா இவங்க சரியாவாங்க. பிரைஸ் தி லார்ட். முன்னேறு போறது போலதான் பின்னேறு போகும். அதனாலதான் எனக்கு இந்த உபத்திரவம். நான் முன்னாடி இருக்கிற நான் என்ன செய்யணும்? ஐ மஸ்ட் பி பெர்ஃபெக்ட். நான் பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். நான் பூரணமாக்கப்படணும். பூரணமாக்க கர்த்தர் விடமாட்டாரு. He will give you more suffering and suffering and suffering until he achieve that perfection in you and in me. Hallelujah. அந்த பூரணம் வரது வரையிலும் கர்த்தர் விட மாட்டாரு. ஒரு கண்ணியை வச்சுக்கிட்டே இருப்பாரு. ஒரு முள்ளு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். ஏன் தெரியுமா? I must be perfect in that. Hallelujah. முன்னாடி நிற்கிற நான் பெர்ஃபெக்ஷன் ஆகணும். அதனால தான் என்ன பார்த்தா உங்களால துதிக்க முடியாது. என் முகத்தை பார்த்தா உங்களுக்கு துதி வராது. Praise the Lord. கண்ணை மூடுங்க. ஏன்? I must be perfect. என்ன பூரணப்படுத்த போறார். சபையை பூரணப்படுத்த போறார். குடும்பத்தில் நீ தான் பயனியரா, உன்னை பூரணப்படுத்துவார். சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரியில யார் பயனியர்? உன்னை பூரணப்படுத்துவார். யூத் மினிஸ்ட்ரியில யார் பயனியர்? அவரை பூரணப்படுத்துவார். ஹalleluya. பெற்றோரை பூரணப்படுத்துவார். பிள்ளைகளுக்கு பெற்றோரை பூரணப்படுத்துவார். பிள்ளைகளுக்கு முன்பாக நீங்க பயனியரா இருக்கணும்னா கர்த்தர் அந்த பர்ஃபெக்ஷனை உனக்குள்ள வைப்பாரு. எப்படி தெரியுமா? உபத்திரவத்தை கொடுத்து வைப்பாரு. ஹalleluya. Praise the Lord. எதுக்காக தெரியுமா? அவர் உதவி பண்றேன்றாரு. நான் உன்னை உபத்திரவத்துக்குள்ள கொண்டு போறேன். ஹalleluya. வெள்ளியை போல புடமிட போறேன். I want some perfection in you and me. Hallelujah. Praise the Lord. எனக்குள்ள கர்த்தர் ஒரு பூரணத்தை எதிர்பார்க்கிறார். Praise God. ஒரு பூரணம் வரும் வரையிலும் அந்த சஃபரிங் என்னை விட்டு மாறாது. கர்த்தரே அதை செய்ய போறார். ஹalleluya. ஆண்டவரே அதை செய்ய போறார். சபையை கர்த்தர் பூரணப்படுத்த போறார். Praise the Lord. சபையை கர்த்தர் பூரணப்படுத்துவார். அந்த பெர்ஃபெக்ஷனுக்குள்ள ஜெயம் சபை வரும். Praise God. எப்படி வரும்? அவர் உபத்திரவத்தை அனுமதிக்க போறார். எல்லாரும் ஃபேஸ் பண்ண போறீங்க. Praise the Lord. யார்கிட்ட எல்லாம் கர்த்தர் எதிர்பார்க்கிறாரோ, ஒரு பெர்ஃபெக்ஷனை யார்கிட்ட எல்லாம் கர்த்தர் எதிர்பார்க்கிறாரோ அவங்களுக்குள்ள கர்த்தர் ஒரு உபத்திரவத்தை கொடுத்து அவனை கொண்டு வருவார் பாருங்க வழிக்கு. Praise the Lord. அதுதான் கர்த்தர் சொல்றார். அப்படிப்பட்ட உபத்திரவத்தில் போகிற ஆபிரகாமின் குமாரனாகிய சந்ததிக்கு நான் கையை கொடுக்க போறேன். ஏன்? உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு? அற்பமா எண்ணுகிற தேவன் அல்ல. அப்படியே விட்டுட்டு அவன் மூழ்கி போயிடுவாங்க. இந்த பிரச்சனையில் என்ன விட்டா அவன் என்ன செய்திருவான்? செத்து போயிடுவான், மூழ்கி போயிடுவான். அதனால தான் அவர் உதவியும் பண்றாரு, அடிக்கவும் செய்யறாரு. ஹalleluya. அடிப்பார். எதுக்காக? உனக்குள்ள ஒரு பூரணம் வரணும், எனக்குள்ள ஒரு பூரணம் வரணும். Hallelujah. I am the pioneer for this church. I must be perfect here. Hallelujah. நான் தான் pioneer. என் குடும்பத்தில் நான் பெர்ஃபெக்ட் ஆகணும். என் பிள்ளைகளுக்கு முன்பாக நான் பெர்ஃபெக்ட் ஆகணும். Praise the Lord. அந்த பூரணத்தில் கொண்டு வர போறாரு. Hallelujah. எதுக்கு உதவி தெரியுமா? அந்த பெர்ஃபெக்ஷனுக்கு நேராய் நடக்கும்படி. Hallelujah. அந்த பெர்ஃபெக்ஷனுக்கு நேராய் நடக்கும்படி. Praise the Lord. எத்தனை பேர் ஒப்பு கொடுப்பீங்க? ஆண்டவரே என்னை பூரணமாக்குங்க. ஹalleluya. சத்தியத்தை எவ்வளவோ சத்தியத்தை கேட்டுறீங்க. அதான் எபிரேயர் ஆக்கியோன் 6ஆம் அதிகாரத்தில் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. 6ஆம் அதிகாரம் 1-2. ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்கள் ஃபவுண்டேஷன் அதை நாம விட்டுட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் என்னதெல்லாம்? ரிப்பெண்டன்ஸ், விசுவாசம், ஞான ஸ்நானம், கைகளை வைக்குதல், நியாய தீர்ப்பு, இவைகளெல்லாம் என்னது? The foundation of the church. ஞான ஸ்நானங்கிறது ஒரு சபைக்கு ஃபவுண்டேஷனுங்க. விசுவாசங்கிறது ஒரு சபைக்கு ஃபவுண்டேஷன். அப்போஸ்தலன் பவுல் என்ன தெரியுமா சொல்றாரு? நீ சொல்லிக்கிட்டே இருக்கிற ஞான ஸ்நானம் எடு. அது ஒரு சபைக்கு ஃபவுண்டேஷன், அது ஒரு அஸ்திபாரம். நீ எதுல கட்டப்படுற? அஸ்திபாரத்தின் மேல கட்டப்படணும். அது இல்லாம நீ பில்டிங்கை எழுப்பிக்கிட்டே இருக்க, விழுந்துரும்.
You cannot achieve that perfection in you. ஒரு உபத்திரவம் வரும்போது நீ விழுந்து போவ. விசுவாசம் தாங்க பேசிக் சபையில். பிரைஸ் தி லார்ட். அந்த விசுவாசத்தை என்ன செய்கிறோம்? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அதையே எத்தனை காலத்துக்கு சொல்லிக்கிட்டு இருப்ப? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். நீ சபையில் எத்தனை காலத்துக்கு சொல்லிக்கிட்டு இருப்ப? அவங்க ஒரு பூரணத்துக்குள்ள வரணுமே, அவங்க ஒரு பெர்ஃபெக்ஷனுக்குள்ள வரணுமே. எத்தனை காலத்துக்கு பூரணம் விசுவாசம்? எத்தனை காலத்துக்கு நியாய தீர்ப்பு? அந்த நித்திய நியாய தீர்ப்பு குறித்த அறிவு சபைக்கு இல்லாததுனால தான் களியாட்டு, வெறித்தனம், வேசித்தனம், விபச்சாரம். எத்தனை காலத்துக்கு? சபை எப்போ பூரணமாக்கப்படும்? ஹல்லேலூயா. அவருக்கு இருக்கிற ஒரு வைராக்கியம் பாருங்க. கர்த்தர் சபைக்கு வார்த்தையை கொடுத்து அனுப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. பூரணமாக்கப்படணும். நீ இப்போ எவ்வளவு எங்கதான் இருந்துகிட்டு இருக்கிற? வேர் ஆர் யூ நவ? அந்த பெர்ஃபெக்ஷனுக்குள்ள வா. சபை கட்டப்படணும், சபை கட்டப்படணும், ஜனங்கள் ஆத்துமாக்கள் ஆதாயப்படணும். பெர்ஃபெக்ஷனுக்குள்ள வா. ஞானஸ்நானம் எடுக்கல, ஒப்புக்கொடு, ஃபவுண்டேஷனை போடு. அது ஒரு சபைக்கு என்னது? அஸ்திபாரம். அஸ்திபாரம் எப்படி இருக்கு? அஸ்திபாரம் வீக்கா இருந்துட்டு பில்டிங்கை ஸ்ட்ராங்கா கட்டிட்டு என்ன பிரயோஜனங்க சொல்லுங்க? என்ன பிரயோஜனம்? ஒரு மழை அடிச்சா, ஒரு வெயில் வந்தா, ஒரு காற்று அடிச்சா விழுந்து போகும். ஹல்லேலூயா. நீ அதுக்கு மேலே எவ்வளோ பரிசுத்தத்தை வச்சு கட்டினாலும் அப்போ ஃபவுண்டேஷன் சரியில்லைன்னு என்ன ஆகிடும்? உடஞ்சி போகும். ஹல்லேலூயா. ஃபவுண்டேஷனை நல்லா போடு. ஹல்லேலூயா. சபைக்கு அஸ்திபாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. இதுதாங்க விசுவாசம் தாங்க அஸ்திபாரம். அதையே எத்தனை காலத்துக்கு விசுவாசம் விசுவாசம்னு சொல்லிக்கிட்டே இருப்ப? ஒரு பூரணத்துக்குள்ள ஒப்புக்கொடு. ஆண்டவரே, நான் என்ன பெர்ஃபெக்ஷனுக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. என்ன பெர்ஃபெக்ட் ஆக்குங்க. கர்த்தர் உபத்திரவத்தினூடாய் கர்த்தர் நம்மை பூரணமாக்க போறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஒப்பு கொடுத்தா கர்த்தர் சாஃப்டா செய்வார். ஒப்பு கொடுக்கலனா இந்த தூண்டில போட்டா இங்கே இழுத்தா எப்படி வலிக்கும் தெரியுமா? அதே மாதிரி இழுக்க வேண்டியது வரும். பிரைஸ் தி லார்ட். வலிக்கும், வேதனை உண்டாகும், கண்ணீர் வரும். ஹல்லேலூயா. கவலைகள் வரும். அதுக்கு எல்லாத்துக்கும் சபையை ஒப்பு கொடுத்துடக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பும்போது அதை கேட்டு அப்படியே ஒப்பு கொடுக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அந்த பூரணத்துக்கு நான் என்ன ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. நியாய தீர்ப்பு, இன்னும் நியாய தீர்ப்பை பற்றி கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதுக்குள்ள இன்னும் பூரணம் வரல. அதை பற்றின அறிவு இன்னும் சபைக்கு வரல. கர்த்தர் பூமியை நியாயம் தீர்க்க போறாரு. இன்னும் சபைக்கு வரல. அறிவு வந்திருந்தா அந்த நியாய தீர்ப்பு இருக்கேன்னு பயந்து இருப்பான். பயந்து கர்த்தருக்கு முன்பாக நடுங்கி இருப்பான். அவனவனுக்கு செய்த கிரியைக்கு தக்கதாக நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருதுன்னு சொன்னாரே. பயம் வரும். ஆட்டோமேட்டிக்கா ஒரு பயம் வரும், ஒரு பயபக்தி உண்டாகும். அந்த நியாயக்கு தீர்ப்பை குறித்த கவலை இல்லை. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நீங்க நித்திய நியாய தீர்ப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. சடுதியில நியாயம் தீர்த்துருவாரு. ஹல்லேலூயா. சடுதியில நியாயம் தீர்த்துருவாரு. பொறுத்து பார்ப்பாரு. பொறுத்து பார்ப்பார். ஆண்டவருடைய பிள்ளைகளை பொறுத்து பார்ப்பார். சோதம் கொமோரா போல பாவம் பெருகி கொண்டே இருந்துன்னு சொன்னா சடுதியில் அக்கினி வந்து விழுந்துரும், பட்சித்து போடும். தம்முடைய ஊழியக்காரனாக பேதுருவை கொண்டு கணவனும் மனைவியும் ஸ்பாட்ல அவுட். நியாய தீர்ப்பு சடுதியில் வரும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய கோபாக்கிக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. அவருடைய கோபத்துக்கு பொறுமையாய் நம்ம இடத்துல காத்து கொண்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அவருடைய பொறுமை, நீடிய பொறுமையினால நம்ம இடத்துல காத்து கொண்டிருக்கிறார். அது யாருங்க பேதுரு சொன்னது? அனனியா சப்பிரா. அனனியாவை அடக்கம் பண்ணிட்டு வந்த கால் வந்து நிற்கதான் செய்தது. பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பொய் சொன்னதுனால. பொய் சொன்னதுக்கே ஒரு ஊழியக்காரன் நியாயம் தீர்ப்பானே. ஆனால் பிரைஸ் தி லார்ட். நியாய தீர்ப்புக்கு சபை அஞ்சு நடக்கணும். நியாய தீர்ப்பு இருக்கு. பாவம் பெருகிற இடத்துல கர்த்தருடைய நியாய தீர்ப்பு சடுதியில வரும். எலியாவை கிண்டல் பண்ணின பிள்ளைங்க, சிறு பிள்ளைங்க 56 பேரா 46 பேரா கரடி வந்து பட்சித்து போட்டது. 40 கரடி வந்து பட்சித்து போட்டது. கர்த்தருடைய ஊழியக்காரன் பிரைஸ் தி லார்ட் அந்த நியாய தீர்ப்பு வழங்கினான். நியாய தீர்ப்பு, நித்திய நியாய தீர்ப்பு குறித்த உணர்வு சபைக்கு வரணும். அலட்சியப்படுத்தக்கூடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த பூரணத்துக்குள்ள சபை நடக்கணும். பூரணத்தை எதிர்நோக்கி போகணும். பழைய பஞ்சாங்கத்தையே பாடாதீங்கப்பா. அவர் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார் 6ஆம் அதிகாரத்தில் முழுசும் வாசிங்க. மறுபடியும் என்ன செய்யாதீங்க, இதே போட்டுக்கிட்டு இருக்கோம். ஏன்? அது இன்னும் அச்சீவ் பண்ணல சபை. அது இன்னும் அச்சீவ் பண்ணல. இன்னும் கடின இருதயம், இன்னும் ஒப்பு கொடுக்கல. ஆத்துமாக்கள் கடினப்படுறாங்க. அதனாலதான் மறுபடியும் சொல்ல வேண்டிய நிர்பந்தத்துக்குள்ள சபை போகுது.
இதெல்லாம் ஒரு பேசிக்கியா, ஒரு ஃபவுண்டேஷன். நீ வீடு கட்டுற, ஃபவுண்டேஷனை போடாம கட்டுவியா? சொந்த வீடு கட்டுறோம், ஃபவுண்டேஷன் போடாம கட்டுவீங்களா? எவ்வளோ ஸ்ட்ராங்கா போடுறீங்க. பிரைஸ் தி லார்ட். வீடு கட்டும்போது எவ்வளோ ஸ்ட்ராங்கா போடுறீங்க. அப்போ சபையாக இந்த ஆவிக்குரிய சபை கட்டப்படணும்னா ஃபவுண்டேஷன் தேவையில்லையா? வார்த்தை தானே சொல்லுது, வார்த்தை வசனம் தானே பேசுது. இந்த அஸ்திபாரம் நமக்குள்ள போட வேண்டாமா? விசுவாசத்தை மறுபடியும் சொல்லிக்கொண்டே இருக்கணுமா? சபை எப்போ பூரணத்துக்குள்ள கடந்து வரும்? எப்போ அந்த பெர்ஃபெக்ஷன் அச்சீவ் பண்ணுவாங்க? ஆண்டவருடைய வருகை வெகு சீக்கிரமா இருக்கிறது. பரிதவிக்கப்பட்டிருக்கூடாது, இழந்து போயிடக்கூடாது அந்த மேன்மையை. அந்த லூசிஃபர் இழந்தது போல பிரைஸ் தி லார்ட் அவர் உதவி செய்ய என் தேவன் வந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்து உங்க கரத்தை பிடித்து தூக்கி, நீ எந்த இடத்துல கிடக்கிறியோ, எந்த பாவத்தை விட்டு வர முடியாத ஒரு அனுபவத்தில் இருக்கிறியோ, அங்க இருந்து ஏசப்பான ஒரு வார்த்தை சொல்லு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. என் தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. சபை பூரணத்துக்குள்ள கடந்து செல்லணும், அந்த பெர்ஃபெக்ஷனுக்குள்ள கடந்து செல்லணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உன்னத பாட்டில் ஒரு வசனம் சொல்லுகிறது, எடுத்து வாசிங்க. 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். என் பிரியமே. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் யாரை பார்த்து சொல்றாரு? சபையை பார்த்து சொல்றாரு. நீ யாரு? பூரண ரூபவதி. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லுவீங்க நான் பூரண ரூபவதி? பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் சொல்லுவீங்க? இந்த வார்த்தை யாரெல்லாம் சுதந்திரித்துக் கொள்றீங்க? ஹல்லேலூயா. சபையை பார்த்து கர்த்தர் சொல்றார், நீ பூரண ரூபவதி, உன்னிடத்துல களங்கம் ஒன்றுமே இல்லைங்க, நீ உத்தமன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட பெர்ஃபெக்ஷனை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். பிரைஸ் தி லார்ட். எதுக்காக இங்க கூடி வர்றோம்? எதுக்காக வந்துட்டு போறோம்? கெட் டுகெதரா? இல்ல, அந்த பெர்ஃபெக்ஷன். ஹல்லேலூயா. அந்த 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 பூரணத்துக்குள்ள கர்த்தர் ஒவ்வொரு நாள் நம்மை நடத்தி செல்வார். பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொரு நாளும் அந்த மறுரூபமாக்கப்படுதல்ல நம்ம ஒப்பு கொடுக்கணும். கிறிஸ்து வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் என்ன செய்யணும்? வெளிப்படணும்னா நம்ம ஒவ்வொரு நாளும் பூரணமாக்கப்பட ஒப்பு கொடுக்கணும். நாளைக்கு அச்சீவ் பண்ணிடலாமா? இல்லைங்க. பிரைஸ் தி லார்ட். நாளை மற்ற நாள் இல்லை, அது எத்தனை நாள் எடுக்குமோ தெரியல, ஒப்பு கொடு. பிரைஸ் தி லார்ட். நான் என்ன பூரணப்பட்டு ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீங்க என்ன பார்த்து என்ன சொல்லி கூப்பிடணும்? பூரண. என் பிரியமே நீ பூரண ரூபவதி. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பார்வையில் ரூபவதியா இருக்கணும், அதுலேயும் பூரண ரூபவதியா இருக்கணும். நம்ம மனுஷனுடைய பார்வையில் நம்முடைய அழகை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாமோ பண்ணுறோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமாம், அடுத்தவங்க பார்க்குறதுக்காக நம்ம என்ன செய்கிறோம்? எல்லா காரியங்களையும் பாவனையும் பண்ணுறோம். ஆனால் கர்த்தருக்கு முன்பாக நாம் பூரண ரூபவதியாய் மாறணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அறிக்கை பண்ணுவீங்க, ஆண்டவரே உம்முடைய பார்வைக்கு நான் பூரண ரூபவதியாய் மாறணும், பூரண அழகுள்ளவளாய் மாறணும், பூரண அழகுள்ளவனாய் மாறணும். பிரைஸ் தி லார்ட். ஏன் தெரியுமா? ஹல்லேலூயா. அவனுக்கு கை கொடுக்காம நமக்கு கை கொடுத்தாரு. ஏன் தெரியுமா? அந்த விடுவெள்ளியா இருந்த ஒரு மனுஷனை கீழே தள்ளினாரு, அவனுக்கு கை கொடுக்காம நமக்கு ஏன் தெரியுமா கை கொடுத்தாரு? அவன் இருந்த ஸ்தானத்தில் நம்மை கொண்டு வைக்க போறாரு. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் அதன் 28வது வசனத்தை ஒரு வாசிங்க. யாருக்கு கொடுப்பேன்? இதுக்கு முந்தின வசனங்களை நீங்க பாசித்தீங்கன்னு சொன்னா, ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு, கர்த்தரிடத்துல ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு கர்த்தர் என்னத்தை கொடுப்பாரா? யாரு விடிவெள்ளி நட்சத்திரமா இருந்தா? லூசிஃபர், சாத்தான். அவனை என்ன செய்துட்டார் ஆண்டவர்? கீழே விழ தள்ளிட்டாரு. அடுத்தது அந்த ஸ்தானத்தில் யாரை கொண்டு போய் வைக்க போறாரு? ஜெயம் கொள்ளுகிற நம்மை கொண்டு வைக்க போறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவன் இருந்த ஸ்தானத்தில் கர்த்தர் நம்மை கொண்டு வைக்க போறாரு. நாம எவ்வளவு பூரணமாக்கப்படணும். பிரைஸ் தி லார்ட். அந்த விடுவெள்ளி நட்சத்திரமாய் கர்த்தர் நம்மை உயர்த்த போறார். எத்தனை பேர் அந்த எண்ணத்தோடு இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. பிரைஸ் தி லார்ட். நிமிர்ந்து பாரு. ஹல்லேலூயா. கர்த்தர் வரப்போறாரு. உன் தலையை நிமிர்த்தி பாரு, உயர்த்தி பாரு. அந்த பூரணத்துக்குள்ள ஆண்டவரை என்ன ஒப்பு கொடுக்குறேன். பிரைஸ் தி லார்ட். இன்னும் பொறாமை, வெஞ்சன்ஸ், அது இது எல்லாம் நமக்குள்ள இருந்தது போதுமான ஒப்பு கொடுங்க ஆண்டவருடைய சமூகத்தில். ஹல்லேலூயா. சபை பெர்ஃபெக்ஷனுக்கு நேராய் வரணும், சபை பூரணமாக்கப்படணும். கர்த்தர் பிடிச்சிருவாரு. ஹல்லேலூயா. கர்த்தர் விட மாட்டாரு.
பிரைஸ் காட். ஆமாம், அது சவுலாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவர் பிடிக்கணும்னு நினச்சாருன்னா ஆமாம் குருட்டாட்டமாக்கியாலும் பிடிப்பார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதுக்கு முன்னாடி நாமளே ஒப்பு கொடுத்துட்டா நமக்கு இருக்கிற சில என்ன சொல்கிறது வேதனைகள் தவிர்க்கப்படலாம். பிரைஸ் காட். ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே என்ன பூரணப்படுத்துங்கப்பா. சபை பூரணப்படணும், சபை பூரணத்துக்குள்ளே கடந்து வரணும். பழைய பஞ்சாங்கத்தை பாடினது போதும், ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. விசுவாசமாக அறிக்கை பண்ணுங்க, வார்த்தைகளை கேளுங்க. விசுவாசம் எதனால வர்த்திக்க பண்ணப்படும்? கேட்கிறதுனால. சத்தியத்தை கேட்கிற அறிவில் வளரட்டும் சபை. எதுக்கு நேரத்தை ஒதுக்குற? நீ என்ன மாதிரி காரியங்களை செய்து கொண்டு இருக்கிற? வார்த்தையை கேளு, சத்தியத்தை கேளு, உன் விசுவாசம் ஆட்டோமேட்டிக்காக வளரும், விசுவாசம் வரும். இப்போ இன்னும் நீ விசுவாசத்திலே 1ஆம் கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருக்கிற. பிரைஸ் தி லார்ட். ஞானஸ்நானத்தை கொடுத்து எத்தனை சத்தியம் கேட்டாச்சு, இன்னும் ஒப்பு கொடுக்க முடியலையா? ஒப்பு கொடு ஆண்டவருடைய சமூகத்தில். ஹல்லேலூயா. அதுதாங்க ஃபவுண்டேஷன். அதுக்கு மேலே நீ கட்டப்படு. எவன் நினைச்சாலும் உன்னை என்ன செய்ய முடியாது, தள்ள முடியாது. பிரைஸ் தி லார்ட். நெருக்கப்படுவோம், நொடுங்கி போவதில்லை. ஹல்லேலூயா. கீழே விழ தள்ளப்படுவோம், மரித்து போவதில்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஒப்பு கொடுப்பீங்க? ஆண்டவரை ஒப்பு கொடுப்பா. பிரைஸ் தி லார்ட். அந்த பூரணத்துக்குள்ள கர்த்தர் சபையை நடத்தி செல்லணும். அந்த பூரணத்துக்குள்ளே நான் வரணும். எத்தனை பேர் ஒப்பு கொடுப்பீங்க? ஒப்பு கொடுங்க. வாயில் அறிக்கை பண்ணுங்க, ஆண்டவரே நான் பூரணத்துக்குள்ளே வரணும். வாயை திறந்து அறிக்கை பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். வாயை திறந்து அறிக்கை பண்ணுங்க. ஹல்லேலூயா. வாயை திறந்து அறிக்கை பண்ணுங்க. நான் ஐ மஸ்ட் பி பர்ஃபெக்ட், ஐ மஸ்ட் பி பர்ஃபெக்ட் இன் யூ லார்ட். ஹல்லேலூயா. நான் அந்த பூரணமாக்கப்படுதலில் என்ன ஒப்பு கொடுக்குறேன். என்னிடத்தில் குறைகள் காணப்படும், என்னிடத்தில் குற்றங்கள் உண்டு தகப்பனே, என்னிடத்தில் பாவம் உண்டு. கர்த்தர் அதையெல்லாம் நீக்கி போடுவார். ஹல்லேலூயா. பாவத்தை பாராத சுத்த கண்ணர். உன் பாவத்தை எல்லாம் அவருக்கு முதுக்கு பின்னாடி என்ன செய்திருவார், எரிந்து போடுவார். அவர் அதுக்கப்புறம் பார்க்கவே மாட்டார். ஹல்லேலூயா. குற்றப்படுத்துகிற பிசாசு ஒவ்வொரு நாளும் போய் குற்றப்படுத்தி கொண்டு இருக்கிறான், நம்மை குறித்து, சபையை குறித்து. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நிமிஷமும் குற்றப்படுத்தி கொண்டு இருக்கிறான். ஹல்லேலூயா. அதெல்லாம் அவர் அதெல்லாம் பொருட்டாக எண்ணிருந்தா நம்ம இப்போ இங்கே இருந்திருக்க மாட்டோம். பிரைஸ் தி லார்ட். அவன் குற்றப்படுத்துகிறவன் ஒவ்வொரு நிமிஷமும் நம்மை குறித்து குற்றப்படுத்தி கொண்டே இருக்கிறான் ஆண்டவருடைய சமூகத்தில். அதை மட்டும் ஆண்டவர் ஒரு பொருட்டா எண்ணிருந்தா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. யார் இவன், மேசியாவா இல்லை நோயலா? நோயல் போய் அவங்க அப்பா கிட்ட, டாடி இம்மி அடிச்சிட்டான் டாடின்னு சொல்லிட்டு போய் அழுவான். அவங்க அப்பா என்ன செய்வார்? இம்மி அடிப்பீங்களா? இம்மி அடிப்பீங்களா? அடிப்பாங்களா? நான் பிரபுவை சொல்லலை, அடிச்சிருவேன்னு சொன்னோம், அதனால தான் நோயலை சொன்னேன். அடிச்சிருவீங்களா பிரதர்? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இவன் அவனுக்கு தீங்கு செய்தாலே அடிக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட தேவன் தான் நம்முடைய தேவன். ஒரு மனுஷனே இப்படி செய்வான்னு சொன்னான். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஒரு மனுஷனே இப்படி செய்வான்னு சொன்னால் நம்முடைய ஆண்டவர் எப்படி செய்ய மாட்டார்? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உபத்திரவத்தின் ஊடாய் நடந்து செல்லுகிறவனுடைய உபத்திரவத்தை கர்த்தர் அற்பமாக எண்ணுகிற தேவன் அல்ல. உன்னை உபத்திரவத்துக்கு உள்ளாக்குறாரா, அவர் உதவி பண்ணுறதுக்கும் போதுமானவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நாம தாங்க ஆபிரகாமின் சந்ததி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ரோமர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிங்க. 16. நியாயப்பிரமாணத்தை சார்ந்த சந்ததியாருக்கு மாத்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு மாத்திரம் இல்ல, யாருக்கும்? நம்ம எல்லாருக்கும். சொல்லுங்க. நம்ம எல்லாருக்கும் தகப்பனாகிய யாரு? ஆபிரகாம். யாருக்கு தகப்பன்? இஸ்ரவேலருக்கு மாத்திரம் தகப்பன் இல்ல, வார்த்தை சொல்லுகிறது அவர் எனக்கும் தகப்பன். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆபிரகாமின் சந்ததிக்கு கை கொடுப்பேன்னு சொன்னாரே, யாருக்கு தெரியுமா? எனக்கு. ஹல்லேலூயா. ஆபிரகாமின் பிள்ளை. நான் எப்படி பிள்ளையான? விசுவாசத்திலான. பிரைஸ் தி லார்ட். நான் விசுவாசத்தில் அவருடைய பிள்ளையாய் மாறினேன். பிரைஸ் காட். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவருடைய பிள்ளையாய் இருக்கிற நம்மை கர்த்தர் ஒருபோதும் கைவிடுகிற தேவனே அல்ல. பிரைஸ் தி லார்ட். இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்படும் மகிமைக்கு ஒப்புடையதல்ல. பிரைஸ் தி லார்ட். இந்த உபத்திரவத்தை கர்த்தர் மேற்கொள்ள செய்வார்.
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் துன்பப்படுத்தப்பட்டு அவர் உபத்திரவத்துக்குள்ளே போனதுனால அவருக்கு தெரியும் the pain. Praise the Lord. அதன் வலி என்னன்னு அவருக்கு தெரியும். அதனால தான் அந்த எபிரேயர் 2 கடைசி வசனம் வாசிங்க. ஹalleluya. சோதிக்கப்படுகிறவர்களுக்கு என்ன செய்ய போறாரு? ஏன் தெரியுமா? அவரும் அதனூடாய் நடந்திருக்கிறார். Praise the Lord. அவர் சும்மா டேஸ்ட் பண்ணாமல் இது நல்லா இருக்குன்னு சொல்லலை. Praise the Lord. அவர் அதை டேஸ்ட் ருசி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீ விழுந்தாலும் நான் உன்னை தூக்குறேன். பேதுரு இடத்துல ஆண்டவர் சொல்லுவார், பிசாசு உன்னை சுலகில் புடமிடும்படி என்னை வேண்டிக் கொண்டான், ஆனாலும் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு நான் உனக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். புடமிட வர்றான்னு சொல்லிட்டு போகலங்க, உனக்காக கர்த்தர் திறப்பில் நிற்கிறார். பிதாவின் வலது பாசத்தில் கர்த்தர் எனக்காக பரிந்து பேசுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. எனக்காக பரிந்து பேசுகிறவர் எனக்கு நிச்சயமாய் உதவி செய்வார். இந்த பிரச்சனை தானங்க கர்த்தர் மேற்கொள்ள கிருபை செய்வார். இந்த போராட்டம் தானே கர்த்தர் மேற்கொள்ள எனக்கு கிருபை செய்வார். ஹல்லேலூயா. ஆனால் ஒப்புக்கொடு. ஹல்லேலூயா. ஒப்பு கொடுக்கலன்னா இன்னும் ஸ்ட்ரகிள் மேலே ஸ்ட்ரகிள். இஃப் யூ ஆர் அ பயனியர் யூ வில் ஹாவ் அ ஸ்ட்ரகிள். ஹல்லேலூயா. உன்னை ஸ்ட்ரகிள் படுத்தினாலும் அந்த பெர்ஃபெக்ஷனுக்குள்ளே கொண்டு போவார். ஏன் தெரியுமா? யூ ஆர் த பயனியர் ஆஃப் த சர்ச். யூ ஆர் த பயனியர் ஆஃப் த ஃபேமிலி. யூ ஆர் த பயனியர் ஃபார் யுவர் சில்ட்ரன். நீங்கள் தாங்க பயனியர். ஹல்லேலூயா. ரட்சிப்பில் இல்லாதவன் குடும்பத்தில் நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறியா? நீ தான் பயனியர். உங்ககிட்ட ஒரு பெர்ஃபெக்ஷன் வேணும். அந்த பெர்ஃபெக்ஷன் வந்தால் தான் அடுத்தவங்க ரட்சிக்கப்பட முடியும். உங்கள் அம்மா அப்பா ரட்சிக்கப்பட முடியும். உன் சித்தி சித்தப்பா ரட்சிக்கப்பட முடியும். அந்த பெர்ஃபெக்ஷன் எனக்கு வேணும். முட்டி போட்டு ஜெபிக்கிறோம், ஆனாலும் அவங்க ரட்சிக்கப்படலையே. ஆண்டவர் என்கிட்ட அந்த பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்கிறார். ஐ நீட் அ சேஞ்ச் இன் மை லைஃப். வி நீட் அ சேஞ்ச் இன் மை லைஃப். ஆண்டவரே, அந்த பூரணத்துக்குள்ள நான் என்ன ஒப்பு கொடுக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. யாரெல்லாம் பயனியருங்க? யாரெல்லாம் பயனியர் இருக்கிறீங்க? யாரெல்லாம் பயனியர்? கர்த்தர் எடுத்து பயன்படுத்த போறார். அந்த பூரணத்துக்குள்ள கர்த்தர் கொண்டு செல்ல போறார். பிரைஸ் தி லார்ட். குடும்பத்தில் நீங்க பயனியரா பிரதர்? இல்லையா? ஒய்ஃபா? யாருங்க பயனியர்? ஓகே. கர்த்தர் பயன்படுத்துவார். அந்த பெர்ஃபெக்ஷனுக்குள்ள நடத்தி செல்வார். பிரைஸ் தி லார்ட். ஏன்? கர்த்தர் பயனியரை பிடிக்க போறார். ஹல்லேலூயா. எப்படி? உபத்திரவத்தில். பிரைஸ் தி லார்ட். உபத்திரவத்தின் குகையில் வெளியே போல கர்த்தர் என்ன செய்ய போறாரு? புடமிட போறாரு. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உங்கள் குடும்பத்தில் யாரெல்லாம் பயனியராக இருக்கிறீங்களோ அவங்களெல்லாம் பிடிப்பார். ஏன்? என்ன திருத்தினா ஹல்லேலூயா என் பிள்ளைகள் திருந்தும் ஆட்டோமேட்டிக்காக. பிரைஸ் தி லார்ட். நான் திருந்தினா என் பிள்ளை திருந்துவான். ஜான் ஆபிரகாம் திருந்துவான். ஜோயல் ஹெர்மன் திருந்துவான். என் பிள்ளையை கர்த்தர் பிடிப்பார். ஹல்லேலூயா. நான் திருந்தாமல் என்னதான் ஓதுனாலும் பிள்ளைகள் அந்த வழியில் பராது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் முதல்ல என்ன மாற்றுவார். பிரைஸ் தி லார்ட். ரட்சிக்கப்படாத என் சகோதரனை அப்புறம் மாற்றுவார். ரட்சிக்கப்படாத என் சகோதரியை அப்புறம் மாற்றுவார். ரட்சிக்கப்படாத என் தகப்பனாரை அப்புறம் மாற்றுவார். என்கிட்ட கர்த்தர் ஒரு பூரணத்தை எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. அதுக்கு கர்த்தர் சபையை ஒப்பு கொடுக்க எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? பிரைஸ் காட். கண்களை மூடி. பூரண அழகுள்ளவரே என் இயேசுவே, பூரண அழகுள்ளவரே, பூரண அழகுள்ளவரே என் இயேசுவே, பூரண அழகுள்ளவரே. பிரைஸ் தி லார்ட். அவர்தான் பூரண அழகுள்ளவர். ஏன் தெரியுமா? இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து மனுஷனை போல் அடிமைத்தனத்தில் வந்து அடிமையாய் மாறி எதுக்கு தெரியுமா இந்த பூமியில் வந்தார்? பிரைஸ் தி லார்ட். நம்மையும் அவரை போல மாற்றும்படியாய். அவர் எப்படி பூரண சர்க்குணராக இருக்கிறாரோ அப்படியாய் சபையும் பூரண சர்க்குணராக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, உம்மை போல நான் மாறணப்பா. அப்பா, உம்மை போல அந்த பூரணத்துக்குள்ள நான் வரணும். ஆண்டவரே, உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசணும். ஆண்டவரே, ஹல்லேலூயா. அப்பா, எங்களை ஒப்பு கொடுக்குறோம். அப்பா, கர்த்தர் நீர் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. எந்த பிள்ளைகளெல்லாம் ஒப்பு கொடுத்தாங்களோ கர்த்தர் அந்த பிள்ளைகளெல்லாம் பூரணத்துக்குள்ளே நடத்தி செல்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வருகையில் பிள்ளைகளை ஆண்டவரே கர்த்தர் கூட்டிட்டு போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். சேர்த்து கொள்ளுகிற தயவுக்காய் மை ஸ்தோத்தரிக்கிறேன்.
அப்பா அந்த பரமக்கானானை நாங்கள் ருசி பார்க்கணும்ப்பா. அந்த பூரணத்துக்குள்ளே வந்து தான் அப்பா உம்முடைய கானானுக்குள்ளே போக முடியும். பிரைஸ் தி லார்ட். எத்தனை கானானுக்குள்ளே பிரவேசிக்க முடியாது, எத்தனாய் கானானுக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. இஸ்ரவேலாய் மாற்றி அந்த கானானை சுதந்தரிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.